ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இவ்வளோ கரையாக இருக்க அந்த செவத்தை வெறும் 150 ருபீஸ் வச்சு எப்படி நம்ம மேக் ஓவர் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். இந்த பேப்பரை நான் மீஷோலேருந்து 150 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ஈஸிங்க. பின்னாடி இருக்க பேப்பரை மெதுவாக எடுத்துட்டோம்னா அதுக்கு பின்னாடி கம் இருக்கும். அதை அப்படியே ஒரு வாலில் ஒரு பக்கம் அதை ஒட்டிட்டு பின்னாடி இருக்க பேப்பரை மெதுவாக எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் கையை வச்சு அதை மெதுவாக அழுத்தி ஒட்டிகிட்டே வந்தோம்னா இது ஈஸியாக ஒட்டிடலாங்க. இது ஒட்டுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கவனமாக ஒட்டலைன்னா பின்னாடி அந்த கம் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்றோட ஒன்று பேப்பர் அட்டாச் ஆகும்போது அது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பேப்பர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி அந்த பேப்பர் பின்னாடி இருக்க கவரை எடுத்துட்டு அதை வாலில் வச்சுட்டு அழுத்திட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி தான் இங்கே பாருங்கள், அந்த செவரு எவ்வளோ அழுக்காக இருந்தது. அதை நான் அந்த பேப்பரை வச்சு ஒட்டும்போது ரொம்ப ஈஸியாகவே நான் ஒட்டி முடிச்சிட்டேங்க. அதோட பிட்டு லைட்டாக அது கட் ஆயிடுச்சு. அதுக்காக அதில் இன்னொரு மிச்ச பேப்பரை அதை எடுத்து இப்படி மேலே மறுபடியும் அந்த கொஞ்சம் கேப் இருந்த இடத்துல ஒட்டும்போது அது பாருங்கள் ஒன்றோட ஒன்று அப்படியே சேர்ந்துரும். நீங்கள் தனியாக பிட்டாக தான் ஒட்டியிருக்கீங்கன்றது கூட அது தெரியாது. இந்த பாருங்கள் எப்படி இருந்துச்சு. அதை நான் ஒரு பேப்பர் 5 மினிட்ஸ் தான், 5 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே அது ஒட்டி முடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த கீழே இருக்க இந்த செல்ஃபும் ஈஸியாக கரை படிஞ்சிருது. அதனால் அதுக்கும் ஒரு பேப்பர் போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 150 ருபீஸ்க்கு ஒரு பேப்பர் வாங்கினீங்கன்னா அதுவே மோர் தென் இனஃப் தாங்க. அதை செல்ஃபில் அங்கே பாருங்கள் ஈஸி. அந்த பேப்பராவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த இப்படி ஹரிசாண்டலாக ஒட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஒன் சைடு வச்சேன், அப்படியே பின்னாடி இருக்க பேப்பரை எடுக்கும்போது அப்படியே ஈஸியாக ஒட்டிடலாம். இந்த மாதிரி நிறைய எங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் அது மாதிரி அந்த மாதிரி வால் இதெல்லாம் நான் இந்த பேப்பர் வச்சு தாங்க ஒட்டுவேன். பின்னாடி என்னென்ன நான் மாற்றிருக்கேன்றதை காட்டுறேன் பாருங்கள். இந்த கபோர்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் கலர் இருந்தது. அது பார்க்குறதுக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே கொஞ்சம் டல்லாக இருட்டாக இருக்கும். அதை இந்த ஒயிட் பேப்பர் வச்சது மட்டுமே எவ்வளோ அழகாயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த சேரையும் மேக் ஓவர் பண்ணி பாருங்கள், அந்த ஒயிட் பேப்பர் ஒட்டினது எவ்வளோ அழகாயிடுச்சுன்னு. தேங்க்